ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு உடம்புக்கு யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பிக்சரில் பார்த்தாலே தெரிஞ்சிருக்குங்க. ஒர்க்கிங் விமனோட பெயினை பற்றி தாங்க. என்னம்மா ஒர்க்கிங் விமனுக்கு பெயின் இருந்துட போகுதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை பார்க்குற பல பேருக்கு கேள்விகள் வந்துடலாம். ஆல்ரெடி அனுபவிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு பரவாயில்ல, நமக்கான ஒரு வீடியோ வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு சந்தோஷமும் படலாம். ஏன்னா அந்த ஒர்க்கிங் விமனாக இருக்கிறதுல எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் இருக்குன்றது கடந்து வரவங்களுக்கு தாங்க தெரியும். நம்ம சமூகம் என்ன பண்ணுதுன்னா, ஈஸியாக சில வார்த்தைகளை தூக்கி அள்ளி எரிஞ்சிருது. என்னம்மா வேலை பார்க்குறா, இவளுக்கு என்ன ராஜ வாழ்க்கை, அப்படியா இப்படியான்னு சொல்லி பேசுகிறாங்களே தவிர, பட் அவங்களுக்குள்ள வலிகள் என்ன இருக்குது, கவலைகள் என்ன இருக்குன்றதை கொஞ்ச நேரம் உட்கார வச்சு கேட்குறதுக்கு கூட யாருமே இங்கே தயாராக இல்லை. ஸோ அப்படி கேட்டு பார்த்தா அவங்கக்கிட்ட இந்த ஒர்க்கிங் உமன்கிட்டேருந்து கிடைக்கிற விஷயங்களை வச்சு பல புத்தகங்கள் எழுதலாங்க. அவ்வளோ ஒரு பெயின்ஃபுல்லான ஸ்டோரியாக இருக்கும். ஸோ ஒரு ஒரு மனுஷங்கிட்ட போய் இந்த கண்ணு முக்கியமா அந்த கண்ணு முக்கியமானு கேட்டால் என்ன பதில் வரும்? ரெண்டு கண்ணுமே முக்கியம் தான். அது மாதிரி குடும்பமா வேலையான்னு கேட்டால் இப்போ உள்ள காலகட்டத்தில் பெண்கள்கிட்டேருந்து வர பதில் ரெண்டுமே தாங்க வரும். ஏன்னா குடும்பத்தோட சந்தோஷம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு வருமானமும் முக்கியம். ரெண்டு பேர் சம்பாரிச்சாதான் இப்போ வாழ்க்கையை ரன் பண்ண முடியுன்ற நிலமை எல்லாருக்குமே வந்துருச்சு. அது படிச்சிருந்தாலும் சரி படிக்கலைனாலும் சரி. அப்படி இருக்கிறப்போ ஸோ நாங்கள் கடந்து வர பாதைகள்ன்றது ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ தேவையில்லாமல் தெளிக்கிற வார்த்தைகள் தெளிக்கிறவங்களுக்கு வேணால் பெருசாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அதை அனுபவிக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய வலியாக ஏற்படுத்தியே கொடுக்கும். நல்லா யோசிச்சு பாருங்கள். ஏற்கனவே அடிபட்டு கிடக்கிறவங்களுக்கு நம்ம கொஞ்சம் ஆறுதல் கொடுக்கணும், அதே சமயத்தில் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் இல்லையா? அதே அடிபட்டவங்களை கூப்பிட்டு எங்கே வலிக்குதுன்னு சொல்லிட்டு திரும்ப அமைக்கி பார்த்தோம்னா அந்த வலியோட வேதனை எந்த அளவுக்கு ரணமாக இருக்குது. அதுதாங்க நம்ம சமூகமும் செஞ்சிட்ருக்கு. எப்படியாவது வலியை ஆற வைக்கிறதுக்கான அந்த அணுகுமுறையையோ அதுக்கான ட்ரீட்மெண்ட்டோ கொடுக்காம அந்த வலியை மேலும் மேலும் ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான வழியை மட்டும்தான் தேடி கொடுத்துட்ருக்கு. ஐயோ, இந்த வீடியோவில் எல்லாருமே சமூகம் சமூகம்னு சொன்னால் நம்மளும் சமூகம் தானே, நம்ம ஆதரவாக தானே இருக்கோம். பட் என்னடா இப்படி வீடியோ போடுறாங்கன்னு நினச்சிங்கன்னா, ஆதரவு கொடுக்குற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. யாரெல்லாம் அவதூறாக பேசுகிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் தட் மெயின்ஸ் இந்த வீடியோ. ஓகேங்களா? ஸோ கொஞ்ச நேரம் ஒரு ஒரு நம்மளால் காசு பணம் கொடுத்து உதவ முடியலனாலும் கூட கொஞ்ச நேரம் உட்காந்து ஒரு செகண்டுனாலும் பேசுங்களேன். அவங்களுக்குள்ளே இருக்கிற மனசில் பாரத்தை மலை மலைன்னு கொட்டி தீர்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா திரும்பி போஸ்ட் பண்ணலாமா அப்படின்றத சொல்லுங்கள். இல்லை உங்களுக்கு எதுவும்